سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அந்த செம்பான நகத்தை வச்சு கிழிக்கிறாங்க, காயத்தை ஏற்படுத்தி கொள்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப கேட்கிறாங்க, கூட ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க வர்றாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, யார் இவர்கள் எல்லாம், ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படி கிழிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? பாருங்க, இவர்கள் யாரு, கிழித்துக் கொள்கிறார் அல்லவா, இவர்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது புறம் பேசி திரிந்தவர்கள். என்ன பேசி திரிந்தவங்க? புறம் என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற குறையை, ஒரு மனிதத்துல குறை இருக்கு, உதாரணமா என்னிடத்துல ஒரு குறை இருக்கு, பின்னாடி போய் ஆமா இந்த அஜித்து இப்படி அப்படி, அது என்ன சொல்லுவாங்க, என்னிடத்துல இருக்கிற குறையே நான் இல்லாத இடத்துல போய் அதை பேசுகிறோம் அல்லவா, அதற்கு பெயர் தான் புறம். என்னிடத்தில் இல்லாததை சொன்னால் அது இட்டுக்கட்டுதல், இருப்பதை சொன்னால் அது புறம். இருப்பதை கூட பின்னால் பேசக்கூடாது, முன்னால் வந்து என்ன செய்யலாம், ஹஜ்ரத் நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க, உங்கள்கிட்ட இப்படி எல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் மாத்திக்கலாமே நீங்க அப்படின்னு நேரடியா சொன்னா அது என்னை திருத்துகிற செய்தி, என்னுடைய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்ற செய்தி. என்னிடத்தில் சொல்லாமல் வேறொரு நபரிடத்திலே போய் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா என்னை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்கிற, என்னை தாழ்த்த வேண்டும், கண்ணி குறைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே செய்கிறீர்கள் என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புறம் பேசினார்கள். அப்படி புறம் பேசிய காரணத்தினால் தான் இவர்கள் மக்களின் இறைச்சிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டாங்கன்னா நேரடியாக இறைச்சிகளை சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் அல்ல. அன்பிற்கினியவர்களே, புறம் பேச அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான், மக்களின் இறைச்சியை, இறந்து போன பிணத்தின் இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா, அது சாப்பிடுவது இருக்கிறது, புறம் பேசுவதும் அதுவும் சமமானது என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி தருவான். அன்பிற்கினியவர்களே, அப்படி இறைச்சியை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்படி இவர்கள் இந்த காரியத்தை உலகத்திலே செய்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் இன்று இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களின் தன்மானங்களுடைய விஷயத்திலே, உணவுகளுடைய விஷயத்திலே விளையாடி காயப்படுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் இன்று இவர்களே தங்களை காயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு சொன்னார்கள் என்கிற விளக்கம் சொன்னார்கள் என்ற செய்தியை அன்பிற்கினியவர்களே அபூதாவுடைய கிரந்தத்திலே 4878 என்ற இலக்கத்திலே பதிவு செய்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று முஸ்னத் அஹமதிலே 1286 என்ற இலக்கத்திலேயும் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே இந்த இட்டுக்கட்டுதல் அதுல ஒன்று, இட்டுக்கட்டுதலும் அதிலே ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பத்தி நமக்கு தெரியும். அவங்க வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்று தெரியும். போருக்கு போனாங்க. போருக்கு போயிருக்கிற நேரத்தில் தன்னுடைய சுய தேவைக்காக வேண்டி, இரவு நேரம் சுய தேவைக்காக வேண்டி ஒதுங்குகிறார்கள். ஒதுங்கிய நேரத்தில், சுய தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் படையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் அந்த இடத்த காலி பண்ணிக்கிட்டு புறப்பட்டு போயிடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, படையை காணோம், ரசூலுல்லாஹ்வை காணோம். இப்போ திக்கிது அப்படின்னு சொன்னாங்கன்னு, இரவு நேரம் பாலைவனம் நிற்கிறாங்க. அப்படியே நிற்கிற பொழுது அங்கே ஒரு சஹாபி என்ன செய்றாங்கன்னு சொன்னா வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க படையில இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. பின்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சிலர்களை தாமதமாக வர சொல்லுவார்கள். யாராவது போரிலே வந்தவர்கள் தங்கி விடலாம், அல்லது வாகனங்களை விட்டு வந்து விடலாம், அல்லது வைத்திருக்கிற ஆயுதங்களை போட்டு விட்டு வந்துடலாம், உணவுப் பொருட்களை போட்டு வந்துடலாம். பின்னாடி வர்றவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதையெல்லாம் பார்த்து சரி பண்ணி கொண்டு எடுத்துக்கொண்டு வருவார்கள். வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு பின்னால் சில சஹாபாக்களை வைத்திருந்தார்கள். அப்படி ஒரு சஹாபா வருகிற பொழுது, ஒரு தோழர் வருகிறாங்க. இங்க பார்த்தா அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க தனியா நிற்கிறாங்க. நின்ற உடனே சொன்னா இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒட்டகத்தில் அமர்த்தி கூப்பிட்டுக்கிட்டே கொண்டு வந்து சபையை போர் போய்கொண்டு, அந்த படை போய் கொண்டிருக்கிற இடத்துல சொன்னா கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இது என்னாச்சுன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இட்டு கட்டி விட்டார்கள். அந்த தோழருக்கும் அன்னை ஆயிஷா
ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் தவறான உறவு, அதற்காக வேண்டிதான் அவர்கள் பின்னால் ஒதுங்கி விட்டார்கள் சொல்லிட்டு ஒரு இட்டுக்கட்டுதலை ஏற்படுத்திட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை கண்டிச்சு அல்லாஹ் வசனங்களை இறக்கணும். அதை பாருங்க, அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். 24வது அத்தியாயம் 16வது வசனத்தை அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க. வலவுலா இது சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, சஹாபாக்கள் சில பேருக்கு அல்லாஹ் இப்படி சொல்றான். வந்து ஒரு இட்டு கட்டினாங்க. இட்டு கட்டினோடனே நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க அந்த தவறை செய்திருப்பாங்களா? செஞ்சிருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கணும். அதை சொல்லிட்டு இருக்கலாம் இருக்கலாம், நடந்திருக்கலாம், ஆமாம் ஆமாம் என்றெல்லாம் சில பேர் சொன்னீங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலவுலா இது சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. நீ என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா, இதை நீங்கள் செவியேற்ற உடனேயே, இப்படி ஒரு செய்தி பேசப்பட்ட உடனேயே இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்ன எனக்கு தெரியாது, இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. நாயனே நீ தூயவன், சுபஹானக ரப்பே நீ தூயவனாக இருக்கிறாய். ஹாதா புஹ்தானுன் அதீம், இது இந்த விஷயம் இருக்கிறது, இது புனையப்பட்டதாக இருக்கிறது, பொய்யாக இருக்கிறது, பழி சுமத்துவதாக இருக்கிறது என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். கேட்ட மாத்திரத்திலே ஆமாம் ஆமாம் என்று சொல்லிவிட்டீர்களே, தலையாட்டி விட்டீர்களே. இட்டுக்கட்டுதலை நீங்கள் உறுதிப்படுத்தும் விதமாக செய்திகளை நீங்களும் சேர்ந்து சொல்லிவிட்டீர்களே, நீங்களும் குற்றவாளிகள் என்கிற அடிப்படையிலே இப்படி சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் பரிசுத்தவானே, நீதான் அறிந்தவனாக இருக்கிறாய், எனக்கு இது சம்பந்தமான எந்த ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, நான் பார்க்கவில்லை, பார்க்காத ஒரு விஷயத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, இட்டுக்கட்டுதலுடைய விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு செய்தியை நாம இப்ப இங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தி இங்கேருந்து போகிற பொழுது அது வேறொரு வடிவத்தில் வடிவம் எடுக்கும், அது அங்கேருந்து போகிற பொழுது அது வேறொரு வடிவம் எடுக்கும், கடைசியா அப்படி போய்கிட்டு இருக்க அதனுடைய வடிவமே மாறி போய்விடும். வடிவமே என்ன செய்யுங்க? மாறி போய்விடும், உண்மை தன்மையே மாறி போய்விடும். அதனால நம்ம கேட்கிற செய்திகளை ஆதாரம் இல்லாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது நமக்கு இந்த நிகழ்வு சொல்லி காட்டுகிற ஒரு செய்தி. அதுதான் இந்த வரலாற்று நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே கண்ட அந்த காட்சியும் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இது